அன்பார்ந்த அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சார்புகளின் வகைகள் அதில் பார்க்குறோம். டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். உள்நோக்கிய சார்பு இன்ட்டு ஒரு சார்பு எஃப் 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 ஏ கோஸ் டு பி ஆனது உட்சார்பு எனில் பியில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பிற்காவது ஏயில் முன் உரு இருக்காது. அதை நம்ம என்ன சொல்லணும், உள்நோக்கிய சார்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. ஏற்கனவே ஒன்றுக்கு ஒன்றான சார்பு, பலவற்றிற்கு ஒன்றான சார்பு, மேல்நோக்கிய சார்பு அப்படின்னு 3 சார்பு பார்த்துட்டா அது சம்மந்தமான எல்லா வீடியோஸையும் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமா. எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸைஸ் சம்ஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி படிச்சுக்கோங்கம்மா. இப்போ நாம் உள்நோக்கிய சார்பு பார்க்குறோம். இப்போ ஏ, இது என்னது, பி, ஏ, இது பி. இப்போ 1 2 3 ஓகேவாம்மா. இங்கே என்ன கொடுக்கலாம், ஏ பி சி டி. பியில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பிற்காக இப்போ முன் உரு இருக்காது. அப்போ இங்கே இப்போ 1 goes to A, 2 goes to B, 3 goes to C. பியில் குறைந்தபட்சம் ஒரு உறுப்பிற்காக ஏயில் முன் உரு இல்லை. அப்போ எஃப் ஆனது இந்த பியில் உள்ள உறுப்புக்கு முன் உறுப்பு இருக்கா? இல்லை. இது நிழல் உரு, இது முன் உருக்கள். இந்த உறுப்பிற்கு இந்த இப்போ நம்ம 1 2 3 முன் உருக்கள்னு சொல்லுவோம். அப்படி தான் நம்ம முன் உரு ஏபிசிடியை நிழல் உரு அப்படியே சொல்கிறோம். டிக்கு முன்னாடி ஒரு முன் உரு இல்லை. அப்போ எஃப் ஆனது என்ன சொல்லணும், உள்நோக்கிய சார்பு. ஓகேவாம்மா. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். இது ஏ, இது பி. 1 2 3ன்னு போடும். 3 4 ஏ பி சி டி. 1 goes to A, 2 goes to B, 3 goes to C, 4 goes to D, 2 goes to A போட்டுக்கலாம். இப்போ இது பாருங்கள், பியில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நிழல் உரு இருக்குது. பாருங்கள், ஏயோட நிழல் உருக்கள் என்னது, ஏயோட நிழல் உருக்கு 1 2 அப்படி தானம்மா. ஏயோடைய நிழல் உருக்கள் 1 2. பியின் நிழல் உருக்கள் என்னது, 2. சியோட நிழல் உருக்கள் என்னது, 3. டியோட நிழல் உரு என்னது, 4. ஆனால் எல்லா நிழல் உருக்களுக்கும் முன் உரு இருக்குது. அப்போ எஃப் ஆனது உள்நோக்கிய சார்பு இல்லை. புரிஞ்சுக்கோங்கம்மா. எல்லா நிழல் உருக்களுக்கும் முன் உறுப்பு இருக்குது. அப்போ இது உள்நோக்கிய சார்பு இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்ல, பியின் குறைந்தபட்சம், பியில் ஒரு உறுப்புக்காவது முன் உரு இருக்காது. அப்போ எஃப் ஆனது உள்நோக்கிய சார்பு. ஓகேவாம்மா, புரிஞ்சுதாம்மா. ஏற்கனவே மேல்நோக்கிய சார்பு எல்லா சார்பு போட்டிருக்கோமா. உங்களுக்கு வேண்டிய எல்லா வீடியோஸையும் என்னுடைய அஸ்வத் அகாடமி சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்கம்மா. ஃபுல்லாக மேக்ஸ் வீடியோமா, 10th மேக்ஸ் தான் போட்டிருக்கோமா. நீங்கள் எல்லா மேக்ஸ் சப்ஜெக்டை பற்றி என்ன டவுட்டாக இருந்தாலும் என்னோடய அஸ்வத் அகாடமியில் நீங்கள் போய் ஸ்டடி பண்ணி புரிஞ்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.